லாவண்யா பயங்கரமா தேம்பி தேம்பி அழறாங்க. ராகாவோட அப்படியே ஷர்ட்ட புடிச்சு கேட்குறாங்க. "என்ன கல்யாணம் பண்ணிப்பேன் தானே நான் நெனச்சேன். என் மனசு முழுக்க நீ தானே இருக்க. எதுக்காக என்ன விட்டுட்டு இந்த பொண்ண கல்யாணம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ஷர்ட்ட புடிச்சுட்டு அழறாங்க தேம்பி தேம்பி. "தெரியாம இப்படி நடந்துடுச்சும்மா. நான் கூட உனக்கு சொன்னேன். இன்னும் உன்ன ராகாவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. கடைசியில முடியல." அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. "இங்க பாரு, யார் யாருக்கு எது எது நடக்கணுமோ அது அதுதான் நடக்கும். புரியுதா? இதோட இத பத்தி நம்ம பேசவே வேண்டாம்." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ராகாவோட ஷர்ட்ட பிடிக்கும்போது அப்படியே அபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கையை அப்படியே எடுத்து விடுறாங்க. "இதுக்கு மேலே இதை பற்றி பேசி எந்த யூஸுமே இல்லை. நான் போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லாவண்யா பயங்கர கோவமா உள்ளே போகிறாங்க. ராகா உள்ளே போகிறாரு. அணுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆகாஷ் கிட்ட சொல்கிறாங்க, "ஆமாம், ராகாவோட ஷர்ட்டை பிடிச்சி லாவண்யா அப்படி கத்துறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காது அபிக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கணும், இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீ என் ஷர்ட்டை பிடிச்சி கேட்கக்கூடாது. நீ எதுவுமே பேசாத." அப்படின்னு ஒரு வார்த்தை கூட உங்கள் அண்ணன் பேசவே இல்லை. "ஏன் உங்கள் அண்ணன் இவ்வளோ மோசமாக இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. "நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. லாவண்யா ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க கூட யோசிக்கவே இல்லை. அதனால தான் ராகவ அமைதியாக இருந்தான். இதெல்லாம் நீ பெருசுப்படுத்திட்டு இருக்காத, சரியா? நான் ராகவ அபிகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. "இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ உனக்கு நடுவில் ஒரு பொண்ணு வந்தா இப்படி நடந்தா நான் ஒத்துப்பேனா? எனக்கு எப்படி இருக்கும்? அப்படி தானே இருக்கும் அபிக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அப்போ ஆகாஷ் சொல்கிறாரு, "ஓ, அப்போ உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன். உன்னோட அன்பை நீ வெளிப்படுத்திட்ட அதானே?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனு. ராகவ் உள்ளே இருக்காரு. அங்கே வந்து அபி போகிறாங்க. போனோடனே பயங்கர கோவமாக திட்டுறாங்க. "ஆமாம், தெரியாமல் தான் நான் கேட்குறேன். உங்களை லாவண்யா ஷர்ட்டை பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? ஏன் இதெல்லாம் பண்ணாதுன்னு உங்களால் கேட்க முடியாதா? நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் மனசு இருக்காதா? என்னை வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அபி கேட்குறாங்க. "நான் கேட்டிருப்பேன், ஆனால் அந்த முரளி இங்கே வந்துட்டான்ல, அதனால தான் நான் கேட்கல." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. "ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க? என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து எதுக்கு என்னை இப்படி ஒரு நரகம் மாதிரி பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அபி ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக கத்துறாங்க. "இங்கே பாரு, கத்திட்டுலாம் இருக்காத, புரியுதா? எனக்கு நிறைய வேலை இருக்குது." அப்படின்னு சொல்கிறாரு. "எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ண போனே எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்கிறாங்க அபி. ராகவ் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்காரு. முரளி அங்கே நின்றுட்டே இருக்காரு. அங்கேருந்து வராங்க அபி. "எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆனது எதுவுமே ஞாபகம் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. அபிக்கு பயங்கரமாக கோவம் வருது. "என்னது, உங்களுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அஞ்சலி? அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு அவங்க வயிற்றில் ஒரு குழந்த வேற இருக்குது. இப்படி இருந்து என்னையும் ஏமாத்தணும்னு நினச்ச? உனக்கு இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே முரளி நின்றுட்டே இருக்காரு. அங்கேருந்து சுந்தரி வராங்க. "என்ன என்ன உன்னோட பழைய காதலி என்ன சொல்லிட்டு போகிறா?" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. முரளிக்கு அப்படியே கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாரு. "ஆமாம், ராகவோட பொண்டாட்டி என்ன சொல்லிட்டு போகிறா?" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. "அப்படி சொல்லாதீங்க. அவனோட பொண்டாட்டின்னு என்கிட்ட சொல்லாதீங்க. அவள் என்னோட அபி. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை இது வரைக்கும் அனுபவிக்கணும்னு நான் நினச்சேன். கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. இப்போ நான் எதுக்காக இப்படி பிளான் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் தெரியுமா? அந்த அபியை அடையணும். அபியோட நான் சேர்ந்து வாழணும். அபி தான் எனக்கு எல்லாமே. அவளை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் போடுற பிளானில் கண்டிப்பாக அந்த அபி எனக்கு சொந்தமாயிடுவா. ராகவ் பொண்டாட்டி அவள் கிடையாது. இனிமேல் என்கிட்ட அப்படி பேசாதீங்க. அபி என்னோட பொண்டாட்டி. என் மனசு முழுக்க அவள் தான் இருக்கா. அதனால தான் மெமரி லாஸ்ன்னு சொல்லி நான் இங்கே வந்திருக்கேன். இதான் லாஸ்ட்டு. இன்னொரு வாட்டி அப்படி என்னை கோவப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. எனக்கு கோவம் வருது." அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போகிறாரு. சுந்தரி அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. "வாங்க, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே போகிறாங்க. அபி, அனு, ஆகாஷ் எல்லாருமே, ராகவ் எல்லாருமே போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்கே பூஜை எல்லாமே பண்ணுறாங்க. சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, "நீங்கள் 2 ஜோடியாக நல்லா இருக்கணும். எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அஞ்சலி எல்லாருமே." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க. அபி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த முரளியை விடவே கூடாது. அவன் மெமரி லாஸ்ன்னு சொல்லி தானே இங்கே வந்திருக்கான். அவனை விடவே கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே திடீர்னு கத்துறாங்க. சாமி வந்த மாதிரியே பண்ணுறாங்க. சாமி வந்த மாதிரி அப்படியே கத்துறாங்க, ஆடுறாங்க. "என்னாச்சு, என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க.
இங்கே பாருங்க உங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லது தான், ஆனால் பூ மிதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும்மா மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேற யாரும் இல்லை, அதோ நிற்கிறாங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சுந்தரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பூ மிதிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பூசாரிக்கிட்ட. ஒன்றும் இல்லைம்மா, அது தீ மிதிக்கணும், நைட்டு மிதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சுந்தரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது, நான் நெருப்பு மிதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த இந்த வீட்டில் பூர்வ ஜென்ம பாவம் இருக்குது, அதை தீர்க்கணும்னா அஞ்சலியோட வீட்டுக்காரு 50 சாட்டை அடி வாங்கணும் இங்கே சாமியார்கிட்ட. அது மட்டும் இல்லை, ஊர் ஜனங்கக்கிட்டேயும் வாங்கணும், அப்போ தான் இந்த பாவம் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாமி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாரு முரளி. ஐயோ, அடி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு.